தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. ஆசிரியர் தேர்வுக்கான தமிழ் முக்கிய கேள்வி தான் பார்க்க போகிறோம். முக்கியமான 100 கேள்வி பார்க்க போகிறோம்பா. புரிச்சா? அதாவது நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பில் 50 கேள்வி பார்த்தோம். 7ஆம் வகுப்பில் 100 கேள்வி பார்த்துட்டோம்பா. புரிச்சா? மறக்காமல் அந்த வீடியோ பார்க்க மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பில் 100 கேள்வி பார்க்க போகிறோம்பா. புரிச்சா? இந்த 100 கேள்வியே நீங்கள் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிற வரக்கூடிய தேர்வில் அதாவது 7லிருந்து 8 கேள்வி இதிலிருந்து மட்டும்தான் வரும். புரிஞ்சா? அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள், சொந்தக்காரங்க, இன்ஸ்ட் படிக்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி தொடர்ச்சியாக அந்த மாதிரி வீடியோ வேணும். கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாம் நிச்சயம் நான் பாஸ் பண்ணிடணும் சார் நினைக்கிறவங்க மறக்காமல் தன்னம்பிக்கையும் குறிட மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக தொடர்ச்சியாக உங்கள் சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் மூலம் கொடுங்கப்பா. சரியா? அதே மாதிரி கையில் ஒரு நோட்டு பேனா எடுத்துகிட்டு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எழுதி வச்சுக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கேன். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போயிடணும்பா. சரிப்பா? அதே மாதிரி நம்ம சேனல் தொடர்ச்சி வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? முதல் கேள்வி பாருங்க. பாரதியார் நடத்திய இதழ்கள் எவை? பாரதியார் நடத்திய இதழ்கள் எவை? என்ன இதழ்கள்? இந்தியா மற்றும் விஜயா. இந்தியா மற்றும் விஜயா. ஓகேவா? அதே மாதிரி சுதேசி மித்திரம் என்ற இதழை நடத்தியவர் யாரு? பாரதியார் தான் நம்பா. புரிஞ்சா? இது கண்டிப்பாக கேட்கலாம். நாளைக்கு இந்த கொஸ்டின் உல்டா கூட கேட்கலாம். இந்தியா என்னும் இதழை நடத்தியவர் யார்? பாரதியார். புரிஞ்சான்பா? அதே மாதிரி பாரதியார் இயற்பெயர் என்ன? சுப்பிரமணியம். பாரதியார் எழுதிய நூல்கள் என்ன? கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். இந்த 3 நூல்களை எழுதியிருக்கார். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க. இந்த தென்றல், முல்லை, சண்டமாருதம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் வந்து யாரு? கண்ணதாசன். புரிஞ்சான்பா? அதாவது தென்றல் எனும் இதழை நடத்தியவரும், முல்லை என்ற இதழை நடத்தியவரும், சண்டமாதம் 3 இதழை நடத்தியவர் வந்து யாரு? கண்ணதாசன். ஓகேவா? தமிழ் மலர் எனும் இதழை நடத்தியவர் வந்து யாரு? விடுதல் டக்குன்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க நண்பா. சரி, 2வது கேள்வி பாருங்க. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் எது? மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் எது? புரிஞ்சா? எது? வைப்பு. புரிஞ்சான்பா? வைப்பு. இதுதான் வந்து மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல். சரிப்பா? இப்போ பாருங்க. அதாவது ஆளின்னு சொல்லுவோம், கடல்னு சொல்லுவோம். அது வந்து மக்கள் வாழும் பகுதியாக கிடையாது. பறவைனாலும் கடல். நாளைக்கு வந்து பொருள் கூறல் கேட்கலாம். பறவை என்பதன் பொருள் யாது? அப்போ பறவைனாலும் கடல் தான். புரிச்சா? அப்போ கடல் வந்து மக்கள் வாழும் பகுதியா? அதுவும் கிடையாது. அப்போ இது 3மே மக்கள் வாழும் பகுதி கிடையாது. மக்கள் வாழும் பகுதி என்னது? வைப்பு. அடுத்து பாருங்க. பொருள் தருக. விசும்பு. விசும்புனா என்ன சொல்லுவாங்க? விசும்புனா என்ன? வானம். விசும்புனா என்னங்க? வானம். புரிச்சா? அதே மாதிரி இன்னொரு இதில் எழுத்து இன்னொன்று இருக்குது. வெட்புனா மலை. அதுவும் தெரிஞ்சுங்க. ஏன்னா அது கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. வெட்புனா மலை. அடுத்த கேள்வி பாருங்க. தமிழில் மிக பழமையான இலக்கண நூல் எது? இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். புரிஞ்சான்பா? தொல்காப்பியம். இதான் வந்து பழமையான இலக்கண நூல். தொல்காப்பியத்தை எழுதியவர் வந்து யாரு? தொல்காப்பியர். அதே மாதிரி தண்டி அலங்காரம். ஓகே, தண்டி அலங்காரம் நூலை ஏற்றி வந்து யாரு? தண்டின்னு சொல்லுவாங்கப்பா. புரிஞ்சா? அதே மாதிரி நன்னூல் நூலை ஏற்றி வந்து யாரு? பவனந்தி முனிவர். புரிஞ்சா? யாரு? பவனந்தி முனிவர். அடுத்து பாருங்க. யானையின் இளமை பெயர் என்ன? யானையின் இளமை பெயர் என்ன? டக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கன்று. புரிஞ்சான்பா? கன்று. அதே மாதிரி இப்போ வந்து யானை வந்து கன்றுன்னு வந்து சொல்லிட்டாங்க. புரிஞ்சா? யானை வந்து கன்று. புரிஞ்சான்பா? குட்டின்னு சொல்லுவாங்க, கரடியை சொல்லுவாங்க. இதை பார்த்து வச்சுக்க. கண்டிப்பாக இந்த கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. கரடினா குட்டி. புரிஞ்சா? சிங்கக்குருளை. சிங்கக்குருளை. சிங்கத்தின் இளமை பெயர் என்னன்னு கேட்கலாம். குருளை. புரிஞ்சா? புலி பரல். புலி பரல். புரிஞ்சா? புலி வந்து பரல். புரிஞ்சா? அப்போ யானை இளப்பெயர் என்ன? அதாவது இளமை பெயர் என்ன? குட்டி. இதுதான் இதற்கான சரியான விடை நண்பா. சரி, அடுத்தது பாருங்க. பிரித்தெழுதுக. அதாவது ஐம்பால். ஐம்பால். இதை பிரித்தெழுதுக. எப்படி பிரித்தெழுதுவாங்க? 5 கூட்டல் பால். புரிஞ்சா? 5 கூட்டல் பால். இதுதான் வந்து ஐம்பாலாக மாறி இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. எந்த கலை தோன்றிய பிறகே தமிழ் எழுத்துக்கள் நிலையான வடிவத்தை பெற்றன? எந்த கலை தோன்றிய பிறகே தமிழ் எழுத்துக்கள் நிலையான வடிவத்தை பெற்றன? எந்த கலை? அச்சுக்கலை. புரிஞ்சா? அச்சுக்கலை தோன்றிய பின்பே அதாவது தமிழ் எழுத்துக்கள் நிலையான வடிவத்தை பெற்றன. இந்த கேள்வி கேட்க அதிகபட்சமான வாய்ப்புகள் உண்டு. அடுத்த கேள்வி பாருங்க. தமிழ் மொழியை எழுத 2 வகை எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டன என்பதற்கு சான்றாக திகழும் கல்வெட்டு எது? எந்த கல்வெட்டு? அறச்சலூர் கல்வெட்டு. அறச்சலூர் கல்வெட்டு. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நான் சொல்லுவேன், அந்த புலிப்பரல், சிங்கக்குருளை அந்த கேள்வி கண்டிப்பாக கேட்க அதிகபட்சம் வாய்ப்பு உண்டு. ரொம்ப புரிஞ்சா? நான் வச்சுக்கேன். தமிழ் மொழியை எழுத 2 வகை எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டன என்பதற்கு சான்றாக திகழும் கல்வெட்டு இது? அறச்சலூர் கல்வெட்டு.
அடுத்து கேள்வி பாருங்க, ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை எண்ணிக்கை? மொத்தம் 6. புரிஞ்சும்பா 6. அது எப்படின்னா, ஆனா என்ன சொல்லுவாங்க? ஆனா பசு. புரிஞ்சும்பா. ஈனா என்ன சொல்லுவாங்கன்னா, ஈனா ஒரு வகை பூச்சி வகை. புரிஞ்சும்பா. அதே மாதிரி ஏனா அம்பு, ஐனா தலைவன், ஓனா மதகுநீர் தாங்கும் பலகை. புரிஞ்சான்பா. இதை வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும்பா. புரிஞ்சா, ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள உயிரெழுத்துக்கள் எண்ணிக்கை எவ்வளோ? 63. புரிஞ்சா, நன்னூலின் விதிகளின்படி மொத்தம் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது? நேத்தான் வீடியோவில் பார்த்தோம். அது எத்தனைங்கிறது மறக்க வேண்டியது. டக்குனுக்கு எது கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, விலங்கினை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி என்னது? விலங்கினை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன? மா. புரிஞ்சுமா. மா தான் ஓரெழுத்து ஒரு மொழி தான் என்ன சொல்லுது? மானா விலங்குன்னு சொல்லுவாங்க. மானா குதிரைன்னு கூட சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்துட்டு மானா குதிரைன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ இதில் பாருங்க, அதாவது மைனா என்ன சொல்லுவாங்க? மைனா என்ன சொல்லுவாங்க? மைனா அஞ்சனம். புரிஞ்சுப்பா. மைனா அஞ்சனம் சொல்லுவாங்க. புரிஞ்சா. மேனா என்ன சொல்லுவாங்க? மேனா அன்பு. மேனா அன்பு. புரிஞ்சாம்பா. மேனா முகத்தல். மேனா முகத்தல்னு சொல்லுவாங்க. மேனா முகத்தல்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இது கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்க, உயிரெழுத்து 12 டேஸை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இந்த கேள்வி ரெகுலராக கேட்குற கேள்வி, முக்கியமான கேள்வி. இதுக்கான விடை என்ன? கழுத்து. உயிரெழுத்துக்கள் 12 எது? கழுத்தை வந்து, அதாவது கழுத்தை இடமாக கொண்டு வந்து பிறக்கின்ற. அதாவது ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. அதை நீங்கள் சொல்லும் போது தெரியும். அதாவது உயிரெழுத்து 12 எதை? கழுத்தை மையமாக கொண்டு பிறக்கின்றன. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் உயிரெழுத்துக்கள் எவை? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின், அதான் எடுத்திருக்கோம். அதாவது இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் உயிரெழுத்துக்கள் எவை? எது? உ, ஊ. இதெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கும்போது நம்ம கொஞ்சம் சிமிலாரிட்டி யோசிச்சு பார்க்கணும். புரிஞ்சா, நமக்கு விடை தான் டக்குன்னு வந்து போட்டணும். விடை தெரியாத பட்சத்தில் அந்த லாஜிக் படி நம்ம யோசிக்கணும். புரிஞ்சா, இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் உயிரெழுத்துக்கள் எவை? உ, ஊ. புரிஞ்சாப்பா. உ, ஊ. அடுத்து பாருங்க, விலங்குகளின் ஒளிமரபை பொறுத்துக. விலங்குகளின் ஒளிமரபை பொறுத்துக. புரிஞ்சா, இப்போ இதுக்கான விடை என்ன வரும்? கிளி குயில் கூவும். புரிஞ்சாப்பா. மயில் அகவும், கிளி பேசும், கூகை என்ன சொல்லுவோம்? குளரும். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று, விலங்குகளின் ஒளிமரபு. புரிஞ்சா, நாளைக்கு கேட்கலாம். அதாவது மயில் என்ன வரும்? மயில் எந்த ஒளிமரபுன்னு கேட்கலாம். மயில் வந்து அகவும், குயில் கூவும், கிளி பேசும், கூகை குளரும். புரிஞ்சாம்பா. குளரும். இது வந்து முக்கியமான ஒரு கேள்வி. கண்டிப்பாக இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்க அதிகபட்சம் வாய்ப்பு உண்டு. இப்போ இதற்கான நம்ம ஆப்ஷன் பார்க்கும்போது இதற்கான விடை என்ன வருது? டி தான் இதற்கான சரியான விடைன்பா. புரிஞ்சா. அடுத்து பாருங்க, தமிழகத்தின் வேர்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுவர் யார்? யாருங்க? இந்த முக்கியமான கேள்வி. தமிழகத்தின் வேர்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுவர் யார்? வாணிதாசன். புரிஞ்சான்பா. அதே மாதிரி கண்ணதாசன் அவர் ஏப்பேர் என்ன? முத்தையா. புரிஞ்சா. முத்தையா. அதே மாதிரி பாரதிதாசன் ஏப்பேர் என்ன? கனக சுப்புரத்தினம். புரிஞ்சாமா. கனக சுப்புரத்தினம். அதே மாதிரி என்ன சொல், இந்த இருண்ட வீடு, அதே மாதிரி பாண்டியன் பரசு, அழகின் சிரிப்பு, பிசிலாந்தர் நாடகம், இந்த மாதிரி நூல்களை ஏற்றி வந்து யார்? பாரதிதாசன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. அடுத்து பாருங்க, நன்செய். நன்செய் இது வந்து எப்படி பிரிச்சுதுங்க? நன்மை ப்ளஸ் செய். நன்மை ப்ளஸ் செய். புரிஞ்சான்பா. இதில் நான் புணர்ச்சி விதி நேற்றே 2-3 விதி சொல்லி கொடுத்தேன். அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி வந்து, அதாவது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்வது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. நம்ம ஆல்ரெடி நேற்று வீடியோ பார்க்கலாம், செக் பண்ணி பார்த்துங்க. ஓகேவா. அதே மாதிரி உயிர் வரும் உட்குரல் மெய் விட்டு ஓடும். இந்த 2 விதி நேற்று பார்த்துருப்போம். இன்றைக்கி ஒரு விதி சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா. நன்மை ப்ளஸ் செய். இது என்ன விதினா, அதாவது ஈறுபோதல். ஈறுபோதல் என்ற விதிப்படி மை கெட்டு மை போயிட்டு நன் செய்யா வந்து இங்கே சேர்ந்திருக்கு. புரிஞ்சான்பா. இதில் என்ன விதின்னு கேட்பாங்க, நாளைக்கு கேட்கலாம். கீழ்கணக்கு எது ஈறுபோதல் விதின்னு கேட்கலாம். அப்போ பிரித்தா மை வந்து அது மை கெட்டா அதை தான் ஈறுபோதல்னு சொல்கிறாங்க. புரிஞ்சா. நன்மை ப்ளஸ் செய், நன் செய். அடுத்து பாருங்க, நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் டேஸ் பாடல்களாக பாடினர். என்ன பாடலாக பாடினாங்க? கும்மி பாடலாக பாடினர். புரிஞ்சா. கும்மி பாடலாக பாடினர். புரிஞ்சாம்பா. யாராவது இறந்துட்டாங்கன்னா அது அங்கே என்ன பாட்டு பாடுவாங்க? ஒப்பாரி பாடலை பாடினர். அந்த மாதிரி வந்து 8th புக்களுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், யமனை குறிக்கும் சொல் எது? யமனை குறிக்கும் சொல் எது? காளான். புரிஞ்சா. காளான். காளான். புரிஞ்சாம்பா. இதுதான் வந்து யமனை குறிக்கும் சொல். நாளைக்கு கொஸ்டின், காளான் என்ற சொல் யாரை குறிக்கும்? யமனை குறிக்கும். இதை கண்டிப்பாக பார்த்து முக்கியமான கேள்வி. அடுத்த கேள்வி பாருங்க, நிலம் பொது என்ற கட்டுரை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது? நிலம் பொது
என்ற கட்டுரை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது? எந்த நூலில் எடுக்கப்பட்டுள்ளது? அதாவது தமிழக பழங்குடிகள். தமிழக பழங்குடிகள். சரிப்பா. அடுத்து பாருங்க, பால் பிளஸ் ஊரும். பால் பிளஸ் ஊரும். இதற்கான விடை என்ன வரும்? பாலூரும். புரிஞ்சாப்பா? பாலூரும். இப்போ பாருங்க, இங்கே பாருங்க, அதாவது உடல் மேல் ஒன்று, அதாவது உடல் மேல் ஒன்று, அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி பாலூர்வமாக மாறிச்சம்பா. அதே மாதிரி நான் கேட்கலாம், அதாவது வந்து உயிர் ப்ளஸ் உயிர். புரிச்சா? இது எப்படி வரும்னா மெய் ப்ளஸ் உயிர். மெய் ப்ளஸ் உயிர். இங்கே பாருங்க, இது வந்து ஒரு மெய் எழுத்து, இது வந்து ஒரு உயிர் எழுத்து. நாளைக்கு மெய் ப்ளஸ் உயிர், உயிர் ப்ளஸ் உயிர் பேப்பர் ஒன்றில் கேட்க வாய்ப்பு உண்டு, பார்த்து வச்சுக்கோங்கப்பா. சரியா? அடுத்து பாருங்க, காடர்கள் தாங்கள் பேசும் மொழியை எவ்வாறு அழைக்கின்றனர்? காடர்கள் தாங்கள் பேசும் மொழியை எவ்வாறு அழைக்கின்றனர்? எவ்வாறு அழைக்கின்றனர்? அல் அளப்பு. ஆள் அளப்பு. அடுத்து பாருங்க, காடர்களின் கதையை யானையோடு பேசுதல் எனும் தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர். இது ரொம்ப முக்கியமான ஒன்று, கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்கு. காடர்களின் கதைகளை யானையோடு பேசுதல் எனும் தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர். நாளைக்கு இந்த கொஸ்டின் கேட்கலாம், யானையோடு பேசுதல் எனும் தலைப்பு எந்த கதையை வந்து யாரை வந்து பேசியிருக்காங்க? காடர்களின் கதைகளை. இது வந்து மாற்றி கூட கேட்கலாம், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும்பா. சரியா? இதுக்கு விட யாருன்னா வா கீதா. வா கீதா. அடுத்து பாருங்க, மாடு வயலில் புல்லை மேய்தது. இத்தொடரில் உள்ள வினைமுற்று. மாடு வயலில் புல்லை மேய்தது. இதில் தொடர்ந்து பிழை, அதாவது வினை முற்று. வினை வந்து முற்று பெற்றது. அது எங்கே இருக்குது? அதாவது வினை முற்றடைஞ்சது. இங்கே பாருங்கள், மாடுங்கிறது அதாவது வந்து என்ன சொல்கிறது, அது என்ன ஒரு வினை வந்து, வினைங்கிறது செயல், செயல் வந்து முற்று பெற்றதை சொல்லுவாங்க. அப்போ மேய்ந்தது தான் இதற்கான சரியான விடை. ஏன்னா மாடுங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, அவர் என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு அக்ரிணை. புரிஞ்சா? உயர்தினை சொல்ல முடியாது. உயர்தினைங்கிறது அதையும் சொல்ல முடியாது. அது வந்து மாடுங்கிறது அக்ரிணை. புரிஞ்சான்பா? அதை நம்ம சொல்ல முடியாது. அதை வந்து ஒரு வினை முற்றுன்னு சொல்ல முடியாது. வயலையும் வந்து சொல்ல முடியாது. வயல்ங்கிறது ஒரு இடப்பொருள். புரிஞ்சா? இங்கே மேய்ந்ததுங்கிறது தான் ஒரு வினை. அந்த வினைங்கிறது வினை முற்று. அப்போ மேய்ந்தது. மாடு வயலில் புல்லை மேய்த்தோட வினை முற்றுறது மேய்ந்தது. அடுத்து கேள்வி பாருங்க, உலக ஈர நில நாள் எந்த நாள்? உலக ஈர நில நாள் எந்த நாள்? பிப்ரவரி 2. சரியா? ஜூன் 5 என்ன நாள்? டக்குனு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜூலை 15 என்ன நாள்? காமராசர் பிறந்த நாள். அதாவது எந்த நாளாக வந்து கொண்டாடுறாங்க தமிழக அரசு? புரிஞ்சா? ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம்னு நினைக்கிறேன். சரியா? சுற்றுச்சூழல் தினம் தான். டக்குன்னு சொல்லுங்கள். சரியா? அடுத்து பாருங்க, திருக்குறளை பெருமையை விளக்கும் நூல். திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் என்ன நூல்? திருவள்ளுவ மாலை. புரிஞ்சா? திருவள்ளுவ மாலை. புரிஞ்சா? திருக்குறளை பற்றி நம்ம நிறைய படிச்சுக்கணும். திருக்குறளை பற்றி கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும். அது எவ்வளோ? அதாவது 133 அதிகாரங்கள், 1330 குறள்களை கொண்டது. அதே மாதிரி அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் ஆகிய 3 பாக்களை கொண்டது. அதே மாதிரி 15 கீழ்கணக்கு நூல்களில் 1. சரிப்பா? அதே மாதிரி திருக்குறளோட அந்த என்ன வேறு பெயர்கள், அதாவது தெய்வ நூல் சொல்லுவாங்க, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, அந்த மாதிரி சொல்லுவாங்க. வேளாண் வேதம் 4 அடி 400 என்று அழைக்கப்படும் போது 4 அடியார். ஏன்னா அந்த கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் டைம் கூட கேட்டிருக்கான். அதனால் கண்டிப்பாக அந்த கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சாப்பா? அதே மாதிரி ஏழாதியை ஏற்றியவர் யார்? கணித மேதாவியார். புரிஞ்சாப்பா? கணித மேதாவியார். இனியவை 40 ஏற்றியவர் பூதஞ்சேத்தனார். புரிஞ்சாப்பா? நான் ஒரு டைம் தப்பாக சொல்லியிருந்தா கரெக்டாக சொல்லிடுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். களவழி 40 ஏற்றியவர் வந்து யார்? விட டக்குன்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கப்பா. சரியா? அடுத்து பாருங்கள், இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்க அதிகபட்சமான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நண்பா. சரி, அதுவும் ஆடித்தமாக சொல்லி முடிச்சிடறேன். அதாவது வழியில் நிலைமாயன் வல்லுருவம் பெற்றாம் புலியின் தோல் போர்ந்து மெய்ந்தற்று என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி. இந்த நான் கொடுக்குற, அதாவது நேற்று 7th வந்து ஒரு 2 கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அணியை பற்றி ஒரு 2 கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இந்த இதுலேயும் நம்ம ஒரு 2 அணி பார்க்குறோம். புரிச்சா? இது வந்து புத்தகத்தில் இருக்குது. அது புரிச்சா? அணி கொஸ்டின் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. புரிச்சா? அது நம்ம வீடியோஸில் கொடுக்குறது மட்டும்தான் வரப்போகுது, வேறு எக்ஸ்ட்ராலாம் வரப்போகுது இல்லை. புரிச்சா? நல்லா வச்சுக்கோ. வழியின் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று என்ற குறளில் பயின்று மணியன்னா இல்பொருள் ஓமையணி. என்னதுங்க? இல்பொருள் ஓமையணி. அடுத்து பாருங்க, கூற்று 1 கூற்று 2 இந்த மாதிரி கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. புரிஞ்சா? எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வந்துடும். கூற்று 1 கூற்று 2. புரிஞ்சா? நான் ஒன்று சொல்லிடுறேன். அதாவது இந்த மாதிரி கூற்று 1 கூற்று 2 இந்த மாதிரி கேள்வி வந்துச்சுன்னா விடை தெரியாத பட்சத்தில் ஒரே ஆப்ஷனாக ஒன்று தோணும். கூற்று 1 2 சரிங்கிறத போட்டணும். சரியா? நான் அது கண்டிப்பாக சொல்கிறேன். சரியா? இப்போ பாருங்கள், இப்போ இந்த கேள்வி பாருங்கள். அதாவது கூற்று 1 நீலகேசி ஐஞ்சிருங்காப்பியன் 1 கரெக்டு தான்.
புரிஞ்சு? நீலகேசி ஐஞ்சிறுகாப்பியம் ஐம்பெருங்காப்பியம் என்ன? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையபதி, குண்டலகேசி. புரிஞ்சா? ஐஞ்சிறுகாப்பியம் நீலகேசி, சூளாமணி, உதயகுமார் காவியம், ஞானகுமார் காவியம், யசோதர காவியம். புரிஞ்சா? இதை வந்து ஐஞ்சிறுகாப்பியம் சொல்லுவாங்கப்பா. இப்போ பாருங்க, நீலகேசி சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளங்குகிறது. ஆமாம், அது சமண சமய கருத்துக்களை கூறுது. அப்போ கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து சரி. புரிஞ்சுப்பா? அதே மாதிரி இந்த ஐஞ்சிறுகாப்பியங்களோட ஆசிரியர் பெயர் யாராவது தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீலகேசி, சூளாமணி தோழமுடி தேவர் நினைக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி யசோதர காவியம், நாககுமார காவியம், உதயகுமார காவியம் போன்ற நூல்களுக்கு இதில் 2 நூல்களோட பெயர் வந்து ஆசிரியர் பெயர் தெரியவில்லை நான் நினைக்கிறேன். புரிஞ்சா? தயவு செஞ்சு தெரிஞ்சவங்க இருந்தால் அப்டேட் பண்ணிடுங்க. சரி, நன்றி. அடுத்த கேள்வி பாருங்க. தாம் இனி, இதை வந்து என்ன சொல்லுவாங்க? சேர்த்து எழுதுக. தாம் இனி, இது எப்படி சேர்த்துவாங்க? தாமினி, தாமினி. இதுவும் வந்து என்ன சொல்கிறது? அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அந்த வெளிப்பாடு தான் வந்திருக்கு. புரிஞ்சா? அடுத்து பாருங்க. உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் என்று தொடங்கும் பாடல் யார்? இது கண்டிப்பாக இந்த கேள்வி கேட்பாங்க. நிச்சயம் 100% உறுதி. புரிஞ்சா? உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் என்று தொடங்கும் பாடல் ஆசிரியர் யார்? யாரு? கவிமணி தேசியம் விநாயகம் பிள்ளை. கவிமணி தேசியம் விநாயகம் பிள்ளை. அடுத்து பாருங்க. நித்தம் நித்தம் எனும் சொல்லின் பொருள். நித்தம் நித்தம் எனும் சொல்லின் பொருள். நித்தம் தான் சொல்லுவாங்க. ஈஸியான ஒரு கொஷின். நாள்தோறும். புரிஞ்சுமா? நாள்தோறும். நான் ஒன்று சொல்கிறேன், இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்க அதிகபட்சம் வாய்ப்பு விடணுமா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வேர்பாறு அதாவது தலைப்பாறு மிஞ்சனங்கால் பட்க செந்தூராம் பாரே என்ற வரியை சொன்னவர் யார்? இந்த கேள்வி முக்கியமான ஒரு கேள்வி. புரிஞ்சா? நான் அந்த வரிகள் கொடுக்குற கேள்வி கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக அதுதான் கண்டிப்பாக கேட்பாங்கிறது ஒரு ஐடியாலஜி வச்சுருக்கோம். கண்டிப்பாக கேட்க அதிகபட்ச வாய்ப்புகளும் உண்டு. புரிஞ்சா? 100% அந்த கொஷின் தான் வரும். சரி நம்பா, இங்கே பாருங்கள். வேர்பாறு தலைப்பாறு மிஞ்சினங்கால் பக்க செந்தூராம் பாறை என்ற வரியை சொன்னவர் யார்? யாருங்க? சித்தர்கள். சரியா? சித்தர்கள். சிறுபஞ்ச மூலம் எனும் நூலை இயற்றியவர் இருந்து யார்? கரியரசன். புரிஞ்சா? திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர். இதை வந்து கண்டிப்பாக நான் முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி பாருங்க. தமிழர் மருத்துவத்தின் மருந்து டேஸ் நீட்சியாக உள்ளது. டேஸ் நீட்சியாக உள்ளது. உணவின் நீட்சியாக உள்ளது. அடுத்து பாருங்க. ஸ்ரீரங்கத்து தேவதை எனும் நூலை இயற்றியவர் யார்? இந்த கேள்வி முக்கியமான கேள்வி. புரிஞ்சா? ஸ்ரீரங்கத்து தேவதை எனும் நூலை ஆசிரியர் எழுதியவர் யார்? ஸ்ரீரங்கத்து, டக்குன்னு சொல்லுங்க, டக்குன்னு நோட் எழுதுங்க. யாருங்க? சுஜாதா. ஸ்ரீரங்கத்து தேவதைகள் என்னும் நூலை இயற்றியவர் யார்? சுஜாதா. அடுத்து பாருங்க. சுஜாதாவின் இயற்பெயர் என்ன? இந்த கேள்வி வந்து கண்டிப்பாக கேட்க அதிகபட்ச வாய்ப்பு உண்டு. சுஜாதாவின் பெயர் என்ன? ரங்கராஜன். அதாவது ரங்கராஜன் இதுதான் இவரோட இயற்பெயர். புரிஞ்சா? இப்போ கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா. புரிஞ்சாப்பா? அரங்கசாமி யாருடைய இயற்பெயர்? டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். துரைராசு யாருடைய இயற்பெயர்? டக்குன்னு எழுதி டக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இலக்கண குறிப்பு தருக. புரிஞ்சாப்பா? இலக்கண படித்த மாணவன். படித்த மாணவன். புரிஞ்சா? இப்போ படித்த த. புரிஞ்சாப்பா? இந்த மாதிரி ஆள முடிஞ்சால் அது பெயரச்சம். புரிஞ்சாப்பா? படித்து என்ன சொல்றது? படித்த மாணவன். புரிஞ்சாப்பா? அப்போ வந்து என்ன சொல்றது? அது வந்து பெயரச்சம். புரிஞ்சா? அதே மாதிரி உரிச்சொல் தொடங்கிறது எப்படி வரும்னா சால சிறந்தவன், தவப்பெரியவன். அதே மாதிரி சாலச்சிறந்தவன், தவப்பெரியவன். இந்த மாதிரி சால, தவ, நனி பெரியது. அதாவது மிகுதிப்படுத்தி சொல்கிறது உரிச்சொல் சொல்லுவாங்க. புரிஞ்சா? சால, தவ, நனி, கூர், களி, மா இதெல்லாம் வர்றது வந்து உரிச்சொல் சொல்லுவாங்கப்பா. புரிஞ்சா? அடுத்து பாருங்க. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல என்ற ஓமை தொடருக்கு பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. இதற்கான விடை என்ன? தற்செயல் நிகழ்வு. இதற்கான விடை என்ன? தற்செயல் நிகழ்வு. இந்த கேள்வி கேட்க வாய்ப்புண்டு. நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் ஷார்ட்ஸில் கொடுத்துட்டோம். புரிஞ்சா? ஷார்ட்ஸில் வந்து நம்ம எல்லாமே கொடுத்துட்டோம். செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்த விஷயம் பாருங்க. முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் என்ற நூலை இயற்றியவர் யார்? திரிக்கூட ராசப்ப கவிராயர். புரிஞ்சா? அடுத்த விஷயம் பாருங்க. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்ற சில வரிகள் இயற்றிய அதாவது சில பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எந்த நூல்? நாலடியார். புரிஞ்சாப்பா? நாலடியார். நாலு ஏற்ற வந்து யார்? சமண முனிவர்கள். புரிஞ்சாப்பா? நான்மணிக்கு ஏற்ற வந்து யார்? விளம்பி நாகனார். ஏழாவது ஏற்ற வந்து யார்? கணித மேதாவியார். திருக்கடை ஏற்ற நல்லாதனார். சுக்கு மிளகு திப்பிலி. புரிஞ்சாப்பா? அதே மாதிரி நீதிநெறி விளக்கம் ஏற்ற வந்து யாருன்னா குமரகுருபர். புரிஞ்சா? குமரகுருபர். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் என்னும் நூலை இயற்றியவர் வந்து யார்? திரிக்கூட ராசப்ப கவிராயர். புரிஞ்சாப்பா? இதை வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆண்பாட் பிள்ளைத்தமிழ், பெண்பாட் பிள்ளைத்தமிழ், அதோட 10 பறவங்கள் கலங்கு, அம்மானை, ஊசல்,
10 பருவங்கள். அதில் என்ன சொல்லுவாங்க, ஆண்பால் பிள்ளை தமிழுக்கு சிற்றில் சிறுபறை சிறிதுன்னு சொல்லுவாங்க. பெண்பால் பிள்ளை தமிழுக்கு கலங்க அம்மானை ஊசுன்னு சொல்லுவாங்க. இது கடைசி 3 பருவங்கள். புரிஞ்சுச்சா? அதே மாதிரி அந்த 7 பருவங்கள் காப்பு, செங்கிரை, தாள், சப்பாணி, முத்தம், வருகை, அம்புலி, சிற்றில், சிறுபறை, சிறுதேர். சாரி, நம்ம திடீர்னு கட் ஆயிடுச்சு, சாரி. அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அந்த ஆண்பால் பிள்ளை தமிழ், பெண்பால் பிள்ளை தமிழ் அது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த உலா சொல்லுவாங்க, பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? அதுவும் வந்து கண்டிப்பாக பார்த்துச்சோம். அதில் கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும். புரிஞ்சா? அடுத்தது வந்து பாருங்கள், அதாவது தடம் என்ற சொல்லின் பொருள் என்ன? தடம் என்ற சொல்லின் பொருள் என்ன? என்னது? அடையாளம். புரிஞ்சா? அடுத்து பாருங்கள், என் நண்பர் பெரும் புலவராக இருந்தபோது டேஸ் இன்றி வாழ்ந்தார். என் நண்பர் பெரும் புலவராக என்னது? அகம்பாவம், அதாவது அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார். அடுத்து பாருங்க, இயற்கை வாழ்வில்லாம் என்று அழைக்கப்படும் நூல். இயற்கை வாழ்வில்லாம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். புரிஞ்சம்பா? திருக்குறள். புரிஞ்சம்பா? அதே மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க, சிந்தாமணி, சிவக சிந்தாமணி சொல்கிறாங்க. அதாவது சிவக சிந்தாமணி மனநூல் என்ற சிவ சிந்தாமணி. சிவ சிந்தாமணிங்கிறது அதாவது 50 காப்பியம் ஒன்று. அதே மாதிரி சிவகன் 13 லம்பங்களை கொண்டது. அதை வச்சுக்கோங்க. பெரிய புராணம் பொறுத்தவரை சேக்கிலார். பெரியவன் சேக்கிலார் பெயர் திருத்தொண்டர் புராணம். 63 நாயன்மார்களை பற்றிய பாடநூல். கம்பராமத்தினர் கம்பர். கம்பராம ராமகிட்ட போய் ராம அவதாரம். புரிஞ்சா? அதே மாதிரி கம்பரது வாழ்ந்த காலம் 2ஆம் நூற்றாண்டு. அதே மாதிரி 7 திருக்கை விளக்கம், சரஸ்வதி அந்தாதி போன்ற நூல்களை எழுதியவர் யார்? கம்பர். அடுத்து பாருங்க, திருவிக்கா எழுதிய நூல் எது? திருவிக்கா எழுதிய நூல் எது? பொதுமை வேட்டல். புரிஞ்சான்பா? பொதுமை வேட்டல். பிசிலாந்தி எழுதினது பாரதிதாசன். புரிஞ்சா? இது வந்து பாரதிதாசனோடது. தமிழ் இன்பம் மூலம் ஏற்றிய வந்து யார்? அதையும் டக்குனு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த திருவி கல்யாண சுந்தரம், இந்த திருவி அதோட அர்த்தம் என்ன? ஏன்னா லாஸ்ட் டைம் என்னாச்சுன்னா மாப்போசி அதை பற்றி கேட்டுருந்தாங்க. மாப்போசி அதை விரிவாக்கம் கேட்டுறாங்க. இந்த டைம் எக்ஸாம்பிள் நாளைக்கு ட்விஸ்ட் படி திருவிக்கா அதோட விரிவாக்கம் வேணா கூட கேட்கலாம். புரிச்சா? ஐ திங்க் வந்து திருவாரூர் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். யாராவது விடுதுன்னு டக்குனு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கப்பா. சரியா? அடுத்து பாருங்கள், கரிகாலன் கல்லணை கட்டப்பட்டது என்பது ஏவுதல் கருத்தா. அடுத்து பாருங்க, 3ஆம் வேற்றுமை உருபில் டேஸ் எனும் உருபு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் இடம்பெறும். என்ன இடம்பெறும்? ஆண். புரிஞ்சுப்பா? ஆண். அதாவது 3ஆம் வேற்றுமை உருபு ஆண், ஆள். புரிச்சா? நல்லா வச்சுக்கோங்க. வேற்றுமை தொகை மொத்தம் 8 வகைப்படும். புரிச்சா? அதில் வந்து முதல் வேற்றுமை வந்து எழுவாய் வேற்றுமை, கடைசி வேற்றுமை விடி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? 2ஆம் வேற்றுமை உருபு ஐ, 3ஆம் வேற்றுமை உருபு ஆள். அது ஆள்னு சொல்லலாம், ஆண்னு சொல்லலாம். அதாவது முன்னாடி சொல்லுங்க, அதாவது முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமை உருபு கிடையாது. புரிஞ்சா? 2ஆம் வேற்றுமை உருபு ஐ, 3ஆம் வேற்றுமை ஆள் ஆண் சொல்லலாம். புரிஞ்சா? ஆள் ஆண். 4ஆம் வேற்றுமை உருபு ஐ, ஆள், கு. 5ஆம் வேற்றுமை இன். புரிஞ்சா? 6ஆம் வேற்றுமை அது. 7ஆம் வேற்றுமை கண். இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எக்ஸாமில் கேட்க அதிக வாய்ப்பு உண்டு. திடீர்னு கொஸ்டின் கண்டிப்பாக இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உண்டு. அடிச்சா, சிலேடை பாடுவதில் வல்லவர் அதாவது கால மேகம் என்பது 5ஆம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? புரிஞ்சா? இந்த கேள்வி கண்டிப்பாக 100% வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. புரிஞ்சா? சிலேடை பாடுவதில் வல்லவர் கால மேகம் என்பது 5ஆம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? எது என்ற பொருளில் வரும். உரிமை பொருளில் வரும் வேற்றுமை. இது டக்குன்னு சொல்லுங்க அப்போ. 6ஆம் வேற்றுமை. புரிஞ்சும்பா? 6ஆம் வேற்றுமை. உரிமை பொருளில் வரும் வேற்றுமை என்னது? 6ஆம் வேற்றுமை. அடுத்த பாருங்க, பி. சா. குப்புசாமி அவர்கள் எழுதிய நூல். ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள். புரிஞ்சா? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. அதே மாதிரி தயவுசெய்து சொல்கிறேன், அந்த வேற்றுமை வந்து தயவுசெய்து பார்த்து வச்சுக்கோங்க, முக்கியமான ஒன்று. அடுத்து பாருங்கள், உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் டேஸ் வரும். அரைப்புள்ளி வரும். அடுத்து பாருங்கள், தனிச்சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டுவது டேஸ் வரும். அதாவது தனிச்சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போது டேஸ் வரும். என்ன வரும்? ஒற்றை மேற்கோற்குறி. அதாவது மேற்கோற்குறி இடுவோம். புரிஞ்சா? அந்த மாதிரி தான் வரும். அதாவது வந்து தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும்போது என்ன வரும்? ஒற்றை மேற்கோற்குறி. நிறுத்தற்குறி என்பதற்கு ஆங்கில சொல் அடுத்து பாருங்க, திருக்கோதரம் என்னும் பாடலில் மத யானைகள் எதை வாரி வீசும்?
அதாவது திருக்கேதரம் தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிடுங்க, சில இது எழுத்துப்பிழை கொஞ்சம் மன்னிச்சிடுங்க சரியா. திருக்கேதரம் எனும் பாடலின் மத யானைகள் எதை வாரி வீசும்? மணிகளை வாரி வீசும். புரிச்சுவா, மணிகளை வாரி வீசும். இதில் முக்கியமான கொஷின் நான் சொல்கிறேன், திரும்பி சொல்கிறேன், அந்த வேற்றுமை உறுப்பு தயவு செஞ்சு நல்லா பார்த்துக்குங்க. இந்த கேள்வி அதிகபட்சம் வர வாய்ப்பு உண்டு. நான் இந்த 2 கேள்வி ஏதோ ஒரு கேள்வி நிச்சயமாக வரும் நண்பா. அடுத்த கேள்வி பாருங்க, எந்த நூலை முதலாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை இயற்றினார்? எந்த நூலை முதலாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை? திருத்தொண்டர் தொகை. புரிஞ்சா நண்பா? திருத்தொண்டர் தொகை. இந்த திருவிழா புராணத்தை இயற்றி வந்து யார்? தேவாரம் பாடிய மூவர் யார்? இதெல்லாம் டக்குன்னு விடையை வந்து கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணணும். கலித்தொகைங்கிறது 8 தொகை நூல்களுள் ஒன்று. புரிஞ்சான்பா? அதில் பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, குறிஞ்சி களி பாடியவர் வந்து யார்? கபிலர். புரிஞ்சா? அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதம் களி, பாலைக்களின்னு இருக்கும். நெய்தல் களி. அதாவது நெய்தல் களி பாடிய நல்லா தானே நினைக்கிறேன். அதில் முல்லையும் மருதமும் பாலையும் இது யார் இருந்தது கண்டிப்பாக விடை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கலித்தொகை கண்டிப்பாக வந்து பார்த்து வச்சுக்கோங்கப்பா. புரிஞ்சா? கலித்தொகை எத்தனை பாடல்களை கொண்டது? 150 பாடல்களை கொண்டது. கலித்தொகைங்கிறது ஒரு அகத்திணை சார்ந்த நூல். இதை வந்து தொகுத்தவர் வந்து யாருன்னா நல்லாதனர். அதுவும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பசியால் வாடும் டேஸ் உணவளித்தல் நமது கடமை. பசியால் வாடும் டேஸ் உணவளித்தல் நமது கடமை. அளந்தவர்க்கு பசியால் வாடும் அளந்தவர்க்கு உணவளித்தல் நமது கடமை. குழந்தையை படுக்க வைக்கும் பயன்படும் பாய். குழந்தையை படுக்க வைக்க பயன்படும் பாய் தடுக்குப்பாய். புரிஞ்சும்பா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, பழந்தமிழ் இலக்கியத்தை பாதுகாத்து வைத்தவை பனை ஓலைகள். புரிஞ்சும்பா? அதாவது பழந்தமிழ் இலக்கியத்தை பாதுகாத்து வைத்தவை பனை ஓலைகள். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தந்திகளை உடைய இசைக்கருவி டேஸ் எனப்படும். நரம்பு கருவிகள் எனப்படும். இந்த கேள்வி முக்கியமான கேள்விப்பா. தந்திகளை உடைய இசைக்கருவி டேஸ் எனப்படும். நரம்பு கருவி. இதெல்லாம் டிடெக்ஷன் கேட்ட கேள்வி. சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான் இந்த நூல், அதை இடம்பெற்ற நூல் எந்த நூல்னு கேட்குறாங்கப்பா. இடம்பெற்ற நூல் எந்த நூல்? திருவாசகம். புரிச்சன்பா? திருவாசகத்தை இயற்றியவர் யார்? மாணிக்க வாசகர். புரிச்சா? அந்த 12 திருமுறைகள் அதை ஞாபகம் வச்சுக்கங்க. முதல் 3 திருமுறை யார் பண்ணா, 4, 5 யார் பண்ணா, 7ஆவது திருமுறை யார் பண்ணா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது 10ஆம் திருமுறை எனக்கு தெரியும், திருமூலர் பாடியது. புரிஞ்சா? 12ஆம் திருமுறை அதாவது 12ஆம் திருமுறைங்கிறது சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம். புரிஞ்சான்பா? திருவாய்மொழி பாடியவர் யார்? அதே மாதிரி திருமந்திரம் பாடிய திருமூலர் சொல்லிட்டேன். புரிச்சா? திருப்பாவை பாடிய ஆண்டாள். அப்போ திருவாய்மொழி பாடியவர் யார்? விழுது டக்குனு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரியா? அடுத்து பாருங்கள், மலை வீல் அருவி என்பது இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகை. மலை வீல் அருவி இதற்கான இடம்பெற்ற வேற்றுமை தொகை என்ன தொகை? 5ஆம் வேற்றுமை. மலைவீல் இன் அருவி இந்தா வருவாங்க. சரியா? அடுத்து பாருங்க, இலக்கண குறிப்பு தருக. வளர்தமிழ் என்னது? வினைத்தொகை. புரிஞ்சும்பா? வினைத்தொகை. அதாவது 3 காலங்கள் உணர்த்தி வந்தால் அது வந்து என்ன சொல்றது? வினைத்தொகை. வளர்த்தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ் சொல்லுவாங்க. புரிஞ்சா? இப்போ அடுத்த எக்ஸாம்பிள், தாழ் பூந்துரை, தாழும் பூந்துரை, தாழ்கின்ற பூந்துரைன்னு சொல்லுவாங்கப்பா. புரிஞ்சா? பண்பு தொகைனா பிரித்தால் மை வந்தால் அதை என்ன சொல்லுவாங்க? பண்பு தொகைன்னு சொல்லுவாங்கப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, அரசரை காப்பாற்றுவது குற்றமற்ற ஆட்சி. கசடர பிரித்து எழுதுக. கசடு கூட்டல் அற. புரிச்சா? இது எப்படி மாறிச்சு நீங்கள் கேட்கலாம். புரிச்சா? இதுவும் அதே விதம். உயிர்வரன் உக்கரல் மெய்விட்டு ஓடும். இதில் வந்து இருக்க ஊ வந்து போயிடும். புரிச்சா? ஊ போனதுக்கப்புறம் பாருங்க, கா சா இட்டு. இங்கே வந்து ஆ ர. புரிஞ்சா? உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி கசடரவா மாறிக்கணும்பா. புரிச்சா? இப்போ நீங்கள் பார்த்துருக்க வேண்டிய விதி பார்த்தீங்கன்னா 3 விதி. புரிச்சா? இன்னொரு விதின்னு சொல்கிறேன், பூப்பெயரும் இனமன்மையும் தொடரும். இந்த 4 விதி தயவு செஞ்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் பாருங்கள். ஏன்னா புணர்ச்சி விதி ஒரு கேள்வி கம்பல்சரியாக வரப்போகுது. புரிச்சுப்பா? புணர்ச்சி விதி கண்டிப்பாக வரும். அதே மாதிரி இந்த எதுகை மோன ஏபு நம்ம ஆல்ரெடி பார்த்தது, எதுகை மோன ஏபு அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும். இந்த இலக்கண குறிப்பு, அந்த பண்புத்தொகை, வினைத்தொகை அதுலேருந்து ஒரு கேள்வி வரும். இந்த 3 கேள்வி கம்பல்சரியாக வரும். இதை வந்து எக்ஸாம்லேருந்து நீங்கள் தூக்கவே முடியாது. புரிச்சா? கொஸ்டின் பேப்பரே வந்து நம்ம என்ன சொல்கிறது கொடுக்கணும். இதுதான் கொஸ்டினாக வரப்போகுது, கண்டிப்பாக வரும். புரிச்சா? நீங்கள் எக்ஸாம் முடிச்சு கண்டிப்பாக அந்த கமெண்ட் பண்ணுவீங்க. சரியா? அடுத்து பாருங்கள், தகடூர் யாத்திரை எந்த நாட்டு மண்ணின் சிறப்பு பற்றி கூறப்படுகிறது? யாருங்க? சேரர்.
தகடூர் இன்று டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. தகடூர் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. தர்மபுரி. தகடூர்னு என்ன சொல்கிறாங்க? தர்மபுரி. இந்த கொஷினை மாற்றி கூட கேட்கலாங்க. தகடூர் தர்மபுரி டேஸ் முன்னால் அழைக்கப்படுதா? தகடூர். கொடிய பஞ்சாயத்தை காட்டும் அடையாளமாக நடக்கும் நிகழ்வு எது? மலைச்சோற்று நோன்பு. மலைச்சோற்று நோன்பு. இதெல்லாம் புத்தகத்தில் முக்கியமான கொஷின். கொடிய பஞ்சாயத்தை காட்டும் அடையாளமாக நடக்கும் நிகழ்வு இது மலைச்சோற்று நோன்பு. அடுத்த கொஷின் பாருங்கள். மீனோடு நெற்குலை என்ற பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு. புரிஞ்சுமா? புறநானூறு. 8 தொகை நூல்கள் மொத்தம் வந்து என்னது? மொத்தம் 8 நூல்கள். நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றுணர்த்தும் கலியோடு, அகம் புறம் என்ற இத்திறந்த 8 தொகைன்பா. புரிஞ்சா? இதை பார்த்தீங்கன்னா நற்றிணை, குறுந்தொகை, கலித்தொகை, அகநானூறு, ஐங்குறு இதெல்லாம் வந்து அகம் சார்ந்த நூல்கள். அகம் புறம் பரிபாடல். புரிஞ்சாம்பா? அதே மாதிரி புறம் சார்ந்த நூல் வந்து பதிற்று 10 புறநானூறு. புரிஞ்சா? நெடுந்தொகை அழைக்கப்படும் நூல் இது. நெடுந்தொகை அழைக்கப்படும் நூல் இது அகநானூறு. புரிஞ்சாம்பா? அகநானூறு சிற்றலை பேரலை பார்த்து வச்சுக்கோங்க. 13 இருந்து 31. புரிஞ்சாம்பா? அதே மாதிரி இந்த குறுந்தொகை சிற்றலை பேரலை என்ன, அதே மாதிரி நற்றிணை சிற்றலை பேர் என்ன, விடைத்து டக்குனு கீழே கமெண்ட் பண்ணி வைக்கணும்பா. சரியா? அடுத்து பாருங்கள். சேர நாட்டில் நெல்லுக்கு இணையாக மதிப்பை பெற்றிருக்கும் நூல். சேர நாட்டில் நெல்லுக்கு இணையான மதிப்பை பெற்றிருந்த நூல் இது எது? உப்பு. புரிஞ்சாம்பா? அதாவது உப்பு தான் நெல்லுக்கு இணையான மதிப்பை பெற்றிருந்த நூல் எதுனா உப்பு. சரியா? வஞ்சி நகரை டேஸ் என்று அழைப்பர். வஞ்சி நகரை டேஸ் என்று அழைப்பர். கருவூர் என்று அழைப்பர். ஆண் பெருணை என அழைக்கப்படும் ஆறு எது? ஆண் பெருணை என்று அழைக்கப்படும் ஆறு எது? எந்த ஆறு? அமராவதி. புரிஞ்சுன்பா? அமராவதி தான் என்ன சொல்கிறது? அதாவது ஆண் பெருணை என அழைக்கப்படும் ஆறு இதுதான். புரிஞ்சுன்பா? இது ஒரு முக்கியமான கேள்வி. இதில் கண்டிப்பாக இந்த கேள்வி வரலாம், அதே மாதிரி இந்த கேள்வி வரலாம். புரிஞ்சா? அது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வரி கொடுத்த கேள்வி நிச்சயமாக அதிகபட்சம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சமாக உண்டு நண்பா. அடுத்த கேள்வி பாருங்கள். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து மறைவது டேஸ் எனப்படும். டேஸ் எனப்படும் கெடுதல் விகாரம் எனப்படும். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து மறைவது கெடுதல் விகாரம் எனப்படும். அடுத்து பாருங்கள். காணல் நீர் என்ற மரபு தொடருக்கான சரியான பொருள் யாது? நம்ம ஆல்ரெடி மரபு தொடர் வந்து நம்ம ஷார்ட்ஸில் கொடுத்துட்டோம், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓமை தொடர்னு சொல்லி கொடுத்துருப்போம். புரிஞ்சா? அதிலிருந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு கொஷின் வந்துடும். சரி, அதையும் நான் வந்து ஷூரிட்டியாக சொல்கிறேன். சரி, அது பாருங்கள். காணல் என்ன சொல்கிறாங்க? இருப்பது போல் தோன்றுவது ஆனால் இருக்காது. அதனால் நம்ம ஷார்ட்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க. ஏன்னா அதுலேருந்து கண்டிப்பாக சொல்கிறேன், அதெல்லாம் கொஸ்டின் வரும். புரிஞ்சா? அடுப்பாங்க. த்ரெட் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? தமிழ் சொல் என்ன? நூல். புரிஞ்சும்பா? நூல். அடுத்து பாருங்கள். மரளி என்ற சொல்லின் பொருள் என்ன? மரளி என்ற சொல்லின் பொருள் என்ன? காளான். புரிஞ்சும்பா? காளான். மரளி என்ற சொல்லின் பொருள் என்ன? காளான். காளானா சொல்கிறாங்க, மரளின்னு சொல்கிறாங்க. சரியா? செயங்கொண்டார் எந்த மண்ணில் அவைக்கால புலவராக திகழ்ந்தார்? செயங்கொண்டார் எந்த இதில் அவைக்கால புலவர்? முதல் குலோத்துங்க சோழன். புரிஞ்சும்பா? செயங்கொண்டார் எந்த மண்ணின் அவைக்கால புலவராக இருந்தார்? முதல் குலோத்துங்க சோழன். அந்த மன்னன் அவை புலவராக இருந்தவர். நாளைக்கு கேட்கலாம், முதல் குலோத்துங்க சோழன் மன்னரில் யார் வந்து அவை புலவராக திகழ்ந்தவர்? புரிஞ்சும்பா? அது கேட்கலாம். முதலாம் குலோத்துங்க சோழன் வந்து யார்? செயங்கொண்டார். அடுத்து பாருங்க. போரின் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரனை பாடுவது பரணி. புரிஞ்சும்பா? பரணி. அடுத்து பாருங்க. மீராவின் இயற்பெயர் என்ன? மீராவின் இயற்பெயர் என்ன? மீ ராஜேந்திரன். புரிஞ்சும்பா? இது வரதங்கிறது காலமேக புலவரோட இயற்பெயர். புரிஞ்சா? முத்தையாங்கிறது கண்ணதாசன் இயற்பெயர். மீராவின் இயற்பெயர் என்ன? மீ ராஜேந்திரன். சேர்த்தெழுது இதம் தரும். இது எப்படி சேர்த்து எழுதுவாங்க? டக்குன்னு சொல்லுங்க. இதம் தரும், அதாவது இதம் ப்ளஸ் தரும் வந்து எப்படி சேர்த்தாங்கன்னா இதம் தரும்னு வரும். புரிஞ்சா? இதம் தரும். 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை. புரிஞ்சா? மதுரை. நான் இந்த டைம் என்ன எதிர்பார்க்குறேன், அந்த செம்மொழி மாநாடு 2010 கோயம்புத்தூர் நடந்துச்சு. அந்த கேள்வி கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்து வச்சுக்கேன். அடுத்து பாருங்கள். இந்த எம்ஜிஆர், இந்த கேள்வி அதிகபட்ச வாய்ப்பு உண்டு, பார்த்து வச்சுக்கோங்க.
கூற்று 1, எம்ஜிஆருக்கு 1988 பாரத ரத்னா வழங்கப்பட்டது. கரெக்டா? அடுத்து பெரியார் பல்கலைக்கழகம் எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது. இப்போ பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து தவறான ஒன்று தான் நண்பா. அடுத்த விஷயம் பாருங்க, இவ்வே பிழியணித்து மாலை சூட்டி கண்திரள் நேன்கால் திருத்தி என்ற பாடலை பாடியவர் யார்? ஔவையார். புரிஞ்சுப்பா, ஔவையார். குறிஞ்சிப்பாட்டை ஏற்றியவர் யார்? கபிலர். அதே மாதிரி இறையனார் அகப்பொருள் உரை ஒன்று இருக்காம்பா. புரிஞ்சா? திருமந்திரத்தை ஏற்றியவர் திருமூலர். புரிஞ்சுப்பா. தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் எது? திருமந்திரம். பன்னிரு திருமந்திரம் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? எத்தனாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? 10ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. புரிஞ்சான்பா. திருவாசகம்ங்கிறது 7ஆம் திருமுறை. அதே மாதிரி 12ஆம் திருமுறை வந்து பெரிய புராணம். புரிஞ்சான்பா. தப்பா சொல்லிட்டேன், சாரி நண்பா. அதாவது வந்து 8ஆம் திருமுறை தான் திருவாசகம். மன்னிச்சிருங்க, 7ஆம் திருமுறைங்க சுந்தரர் பாடிய நூல்களாக இருக்கும். சரி, 8ஆம் திருமுறை தான் திருவாசகம், மாணிக்க வாசகரோடது. ஓகேவா? தப்பாக நினச்சிக்காதீங்க, கீழே வந்து யாரும் கமெண்ட் பண்ண வேணாம். ஆக்சுவலாக வந்து நான் வந்து ரிவிஷன் இருக்கிறனால கொஞ்சம் இதனால தான். புரிஞ்சுன்பா. 8ஆம் திருமுறை தான் திருவாசகம். ஏன்னா வச்சுக்க 8ஆம் திருமுறை திருவாசகம். நான் முன்னாடி தப்பாக சொல்லிட்டேன், 7ஆம் திருமுறை சொன்னேன். 8ஆம் திருமுறை தான் திருவாசகம். புரிஞ்சா? அதே வந்து மாணிக்க வாசகர். சரிம்பா. அதாவது திருவாசகத்துக்கு ஒருவர், ஒரு வாசகத்துக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? 10ஆம் திருமுறைங்கிறது திருமந்திரம், திருமூலரோடது. 12ஆம் திருமுறைங்கிறது பெரிய புராணம். ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதாவது பொருள் தருக. அதாவது உய்மீன், உய்மீன் இதோட பொருள் என்ன? ஈடெருங்கள், ஈடெருங்கள். இதுதான் இதற்கான சரியான விடை நண்பா. அடுத்த விஷயம் பாருங்க. குணங்குடி மஸ்தான் சாகிப்பின் இயற்பெயர் என்ன? இயற்பெயர் என்ன? சுல்தான் அப்துல் காதர். சுல்தான் அப்துல் காதர். அடுத்து பாருங்க. மனோன்மணிய கன்னி எனும் நூலின் ஆசிரியர் யார்? குணங்குடி மஸ்தான் சாகியூ. மஸ்தான் சாகியூ. அடுத்தது நண்பா, தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யார்? தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யார்? அயோக்கிய தாசர். அயோக்கிய தாசர் என்பா. புரிஞ்சா? அதே மாதிரி நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இவர் வந்து கத்தி என்று அத்தமென்று உத்தம் ஒன்று வருகிறது என்ற பாடல்கள் அந்த நூலை வந்து அந்த அந்த வரிக்கு சொந்தக்காரர் யார்? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். புரிஞ்சா? அயோத்திய தாசர் எழுதாத நூல் எது? எழுதாத நூல் எது? எது? தமிழ் ஓவியம். இதுதான் அவர் எழுதாத நூல். அப்போ இவர் எழுதிய நூல் பார்த்து வச்சுக்கோங்க. புத்தரது ஆதிவேதம், விசுவாச விளக்கம், புத்தர் சரித்தப்பா. இதெல்லாம் வந்து என்ன சொல்லுது? அயோத்தியதாசன் எழுதாத, அதாவது எழுதிய நூல். 16 அணக்கங்கள் கொண்ட எத்தனை ரூபாய்? 16 அணக்கங்கள் கொண்டது எத்தனை ரூபாய்? 1 ரூபாய். இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்கப்பா. புரிஞ்சா? அதே மாதிரி அயோத்தியதாசர் கண்டிப்பாக ஒரு கேள்வி உண்டு. புரிச்சா? ஒரு கேள்வி கண்டிப்பாக உண்டு. எம்ஜிஆரை பற்றியும் கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்க அதிகபட்சம் வாய்ப்பு உண்டு. அதையும் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் பாருங்க. கடவுளும் சுந்தரம் பிள்ளையும் எனும் சிறுகதையின் ஆசிரியர். கடவுளும் சுந்தரம் பிள்ளையும் சிறுகதையின் ஆசிரியர் யாரு? புதுமை பித்தன். யாருங்க? புதுமை பித்தன். புரிஞ்சா? அடுத்து பாருங்க. ஒரு அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசையோ சேர்ந்து அமைவது டேஸ் எனப்படும். ஒரு அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசையோ சேர்ந்து அமைவது டேஸ் எனப்படும். சீர் எனப்படும். எழுத்தசை சீர் தலையடி தொடை. புரிஞ்சுப்பா. எழுத்தசை சீர் தலையடி தொடை. நேரசை நிறையசை ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்தோம். தொடை எத்தனை வகைப்படும்? தொடை எத்தனை வகைப்படும்? தொடை வந்து மொத்தம் வந்து 8 வகைப்படும். புரிஞ்சுப்பா. தொடை விகற்பம் எத்தனை வகைப்படும்? 35 வகைப்படும். சரிப்பா. தொடைங்கிறது என்ன சொல்கிறாங்க? எதுகை, மோனை, இயைபு, முரண், அளபடை. புரிஞ்சா? அப்புறம் அந்தாதின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 3 டைப் இருக்குது. மெயினாக யூஸ் பண்ணுறது 5 தான். எதுகை, மோனை, இயைபு, முரண். புரிஞ்சா? ஆனால் தொடை எத்தனை போடணும் கேட்டால் 8 தான் போடணும். அதுதான் கரெக்டான விடையாக இருக்கும். சரியா? அடுத்து கலிப்பாவிற்கு உரிய ஓசை. கலிப்பாவிற்கு உரிய ஓசை. இதெல்லாம் எக்ஸாமில் கேட்குறது. துள்ளல் ஓசை. துள்ளல் ஓசைன்பா. கலிப்பாவிற்கு உரிய ஓசை என்னது? துள்ளல் ஓசை. இந்த கேள்வி கேட்கலாம். அதே மாதிரி தொடை நான் சொன்னது எதுகை, மோனை அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு முக்கியமான கேள்வி. அடுத்து பாருங்க. நவில் தோறும் நூல் நயம் போலும் டேஸ் தோறும் புச்ச பண்பு இடம்பெற்றுள்ள வரும் சொல் என்ன? பயில். புரிஞ்சா? பயில் தோறும். பயில் தோறும். இதான் இதற்கான சரியான விடை. அடுத்த விஷயம் பாருங்க. ஆண்மையின் கூர்மை. ஆண்மையின் கூர்மை என்னது? பகைவர்க்கு உதவுதல். ஆண்மையின் கூர்மைங்கிறது பகைவர்க்கு உதவுதல். அடுத்து பாருங்க. வறுமை வந்த காலத்தில் டேஸ் குறையாமல் வாழ வேண்டும். வறுமை வந்த காலத்தில் டேஸ் குறையாமல் வாழ வேண்டும். ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும்.
அடுத்த விஷயம் பாருங்க, மண்ணும் என்ற சொல்லின் பொருள் யாது? மண்ணும் என்ற சொல்லின் பொருள் யாது? நிலை பெற்ற. என்னதுங்க? நிலை பெற்ற. மார்கழி திங்களில் பெண்கள் துயிலெழுந்து இதனை டேஸ் என்பர். புரிச்சுப்பா. அதாவது மார்கழி திங்களில் பெண்கள் துயிலெழுந்து பிற பெண்களையும் எழுப்பிக் கொண்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் வழக்கம் உண்டு. இதனை டேஸ் என்பர். பாவை நோன்பு. புரிச்சுப்பா. பாவை நோன்பு. பாவை நோன்பு என்பர். அடுத்த விஷயம் பாருங்க, சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதற்காக பாடப்பட்ட நூல் திருவெம்பாவை. என்ன நூலுங்க? திருவெம்பாவை. சரிப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, மு மேத்தா எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? இந்த கொஸ்டினை ரெகுலராக கேட்க ரிப்பீட் கொஸ்டின். எது? ஆகாயத்து அடுத்த வீடு. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. சரியாப்பா. அடுத்து பாருங்க, பெம்மராவ் ராம்ஜியின் ஆசிரியர் பெயர் என்ன? பீம் ராவ் ராம்ஜியின் ஆசிரியர் பேர் என்ன? தப்பா பண்ண சொல்லி நான் மன்னிச்சிருங்க. யாருங்க? மகாதேவ் அம்பேத்கர். புரிஞ்சுப்பா. மகாதேவ் அம்பேத்கர். அம்பேத்கர் ரூபாய் பற்றி பிரச்சனை எனும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டம் பெற்ற ஆண்டு? ரூபாய் பற்றிய பிரச்சனை எனும் ஆராய்ச்சி கட்டுரைக்கான முனைவர் பட்டம் பெற்ற ஆண்டு 1923. சரிங்களா? அவ்வளோதான். நம்ம ஒரு 100 கேள்வி பார்த்தோம். சொல்லப்போனால் நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய பேர் வந்து கேட்டது என்னென்னா, பிடிஎஃப் கொடுங்க சார், பிடிஎஃப் கொடுங்க சார், நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. அதுக்கு என்ன சொல்கிறது, நம்ம ஒரு சின்ன ஒரு க்ரைட்டீரியா மட்டும் வைப்போம். அதாவது பிடிஎஃப் வேணும் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. அதாவது நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ், ஓகேவா, இந்த பேஜை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு, ஓகேவா. பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ், அதோட என்ன சொல்லுது, இதுதான் அதோட QR கோட். இதை கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணி இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து கொடுக்குறேன். புரிஞ்சா? அந்த பேஜுக்கு போங்க. அந்த பேஜ்லேயும் இந்த மாதிரி நம்ம டெட்டு சம்மந்தமான வீடியோஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். புரிஞ்சா? அதில் ஒரு வீடியோ பாருங்கள். புரிஞ்சா? ஒரு வீடியோ பார்த்துட்டு அதுக்கு வந்து லைக் கொடுத்துருங்க. புரிஞ்சாம்பா? அதுக்கு லைக் கொடுத்துட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. புரிஞ்சா? நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ஃபாலோ பண்ண ஸ்க்ரீன்ஷாட், ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா 8903372446 என்ற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் இந்த பிடிஎஃபை நான் உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சுருவேன்பா. புரிஞ்சா? இது வந்து என்னென்னா வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, மிச்ச இன்ஸ்டியூட் அந்த அமௌண்ட் இதெல்லாம் பண்ணுறாங்க. நம்ம வந்து அமௌண்ட்லாம் கிடையாது நம்ப. நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு இதுதான் பண்ணுறோம். புரிஞ்சாப்பா? இன்ஸ்டாகிராம் கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க நம்புகிறேன். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்க மறக்காமல் கீழே நான் கொடுத்த அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி வரலாம். இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம்னு சொல்லியிருக்கும், அந்த லிங்க்குள்ளே போய் இன்ஸ்டாகிராமை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க. புரிஞ்சா? அதுலேயும் நம்ம டெட்டு சம்மந்தமாக TNP சம்மந்தமாக கொடுக்க போகிறோம். புரிஞ்சா? அது வந்து ஆணித்தரமான உண்மையும் கூட. அதை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு, அதை ஃபாலோ பண்ண ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். புரிஞ்சா? இதை வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து சென்ட் பண்ணிடுறேன். கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுவீங்க நம்புகிறேன். தொடர்ச்சியாக வந்து படிங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் நிச்சயமாக சொல்ல அடுத்த 9th வீடியோ உண்டு நம்ப. புரிஞ்சா? அதே மாதிரி இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது. இந்த வீடியோ ஒரு என்ன சொல்லுது, ஒரு 20,000 பேர்த்துக்கு மேலே பார்த்தாங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நான் அதை அடுத்த வீடியோ சொல்கிறேன்ப்பா. புரிஞ்சா? அதனால் உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க ஷேர் பண்ணுங்கள். நான் ஏதாவது வார்த்தை பிழைகள் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் அதை வந்து மன்னிச்சு கேட்டுக்கிறேன். புரிஞ்சாப்பா? அதுக்கு வந்து யாருமே வந்து கீழே கமெண்ட் பண்ண வேணாம். அது என்ன சொல்ல மீன்ஸ் ஒரு சின்ன சொல்லுது, நம்ம வந்து இது பண்ணுறோம் அதுக்காக தான். புரிஞ்சா? அதே மாதிரி இந்த 100 கேள்வியும் நீங்கள் எக்ஸாம் போகும்போது ஒரு டைம் பார்த்துட்டு போயிருங்க. மறக்காமல் ஆல் டிக்கெட் பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. OMR ஷீட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. எப்போதும் சொல்ல மாதிரி தான் 2 பிளாக் பால் பாயிண்ட் பென் எடுத்து வச்சு இருந்துங்க. சரிப்பா? கண்டிப்பாக நல்லபடியாக படிங்க. கண்டிப்பாக வந்து வெற்றி பெறுவோம். நம்பிக்கையோட படிங்க. வெற்றி நிச்சயம் உள்ளது நாம்.